பார்த்தீங்கன்னா அந்த நஜ்ஜாஷி மன்னர் இருந்தார் இல்லையா, அவருடைய மரணம் ஏற்படுது. அதாவது அந்த நல்ல மனிதர் ஜாஃபர் அலிகளுக்கும் அந்த முஸ்லிம்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுடைய மரணம் ஏற்படுது. ரெக்கார்டிங் போட்டிருக்குல்ல, அவங்களுடைய மரணம் ஏற்படுது. இது பாத்தீங்கன்னா புகாரில 1645வது ஹதீஸா இது வருது. என்ன பண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஜ்ஜாஷி மன்னர் மரணிச்ச உடனே அவருடைய பேர் என்ன, அஸ்ஸமாங்கிற அவருடைய பேரு. அவர் இறந்த அந்த அன்னைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு ஹபஷாவுல ஒரு நல்ல மனிதர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஈத்கா கூட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதா தொழுகை 4 தக்பீர் சொல்லி ஜனாதா தொழுகை நடத்துறாங்க. இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. அதுக்கு அப்புறம் வர்ற ஒரு மன்னர் இருக்கிறாருல்ல, நஜ்ஜாஷி மன்னருக்கு அப்புறம் அந்த மன்னர் ஒரு மோசமான மன்னர். அந்த மன்னருக்கு தான் லெட்டர் போடுவாங்க ரசூலா. ரெண்டாவது ஒரு லெட்டர் போட்டிருக்கும் நஜ்ஜாஷி மன்னருக்கு கடிதம். அந்த மன்னர் பாத்தீங்கன்னா அந்த மன்னர் இஸ்லாத்தை ஏத்துக்கலாம், அவன் நுரண்டு பிடிச்சான். அதுக்கு அடுத்தது என்னன்னு, அந்த மன்னர் மரணிக்கிறார் இல்லையா, அது சம்பந்தமா தான் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 199 வசனமும் அப்பதான் இறங்குது. அல்லாஹ் சொல்ற, இது தாரகுத்னியில இந்த அறிவிப்பு வருது, இவரை பத்தி தான் இந்த ஆயத்தை இறங்கிச்சு அப்படின்ட்டு. அல்லாஹ் சொல்ற, வேதமுடையோரில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வையும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நம்பிக்கை கொள்கிறார்கள். சிலர் இருக்கிறாங்க, அவங்க உங்களையும் நம்புறாங்க. அவர் முஸ்லிம் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சாட்சி சொல்றாங்க. இது 199ல இந்த இதுல வருது.